பாண்டிய நாட்டில் திருவாதவூரில் பிறந்தவர் தான் சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவரான மாணிக்கவாசகர். கல்வி கேள்வியறிவு நிரம்பிய இவரை பாண்டியன் அரிமர்த்தனன் தன்னுடைய முதலமைச்சராக பணியிட அமர்த்தினார். தென்னவன் பிரமராயன் என்ற பட்டமும் மாணிக்கவாசகருக்கு வழங்கப்பட்டுச்சு. குதிரைகளை வாங்கச் சென்ற மாணிக்கவாசகரை சிவபெருமான் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் இருந்து ஆட்கொண்டருளி ஞானம் கொடுத்தாரு. திரை வாங்க கொண்டு வந்த காசை எல்லாமே திருப்பணியை செஞ்சு முடித்தார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஆகிய நூல்களை பாடியிருக்காரு. திருவாசகம் 51 தலைப்புகளை கொண்ட 659 பாடல்களை கொண்ட நூல். மாணிக்கவாசகர் திருவாசகத்தை பாட அது இறைவனே அவருடைய கைப்பட எழுதினார் அப்படிங்கிறது வரலாறு. பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக அப்படின்னு இறைவன் சொல்ல மாணிக்கவாசகர் திருக்கோவையார் அப்படிங்கிற நூலையும் பாடியிருக்காரு. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இது திருவாசகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடல். மாணிக்கவாசகர் இது மட்டும் இல்லாமல் திருப்பரந்துறையில் சிவபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சியும் பாடியிருக்காரு. திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிற பழமொழியை நம்ம கேட்டிருப்போம். இப்பேற்பட்ட புனித நூலான திருவாசகத்தை நம்ம தினமும் ஒரு முறையாவது படிக்க முயற்சி செய்யலாம். நன்றி.